ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சிநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தமிழ் நியூ இயர். ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் மறுபடியும் என்னோட சார்பாகவும் என்னோட குடும்பத்தினர் சார்பாகவும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தமிழ் நியூ இயர் 2026க்கான செலிப்ரேஷன்ஸ் vlog-அ தான் நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் நியூ இயர் என்னைக்கு நமக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் வந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு ஆஃபர்ஸ் லீவு தான். பட் ஆனால் மண்டே வந்து எனக்கு ஆஃபர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து தான் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம முந்தின நாள் நைட்டு, அதாவது திங்கட்கிழமை நைட்டு வந்து நம்ம சித்திரக்கனி காணுதல் அப்படின்றது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் இப்போ வந்து நிறைய யூடியூப் வீடியோஸில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அது ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சித்திரைக்கனி காணுதல் தான் தமிழ் நியூ இயர் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு வரும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல கண் விழித்தோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அது நமக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக செல்வ செழிப்பாகவும் கிடைக்கும். அந்த எந்த பொருளெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அந்த பொருளுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லாமல் அந்த வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்வலாக எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான். இது வந்து யூடியூப்ல இப்போ எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகலாம் நான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னன்னா இப்போ நான் காமிச்சிருக்கிறது இந்த மாதிரி நிறைய ஐட்டம் அதெல்லாம் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. இதெல்லாம் இப்போ நான் வந்து கொஞ்ச நாள், அதாவது தட் மீன்ஸ் கொஞ்ச நாளுன்றது ஒரு 4-5 வருஷமா நான் ஃபாலோ பண்றது. இதுக்கு முன்னாடி எங்களோட வீட்லயும் சரி, என்னோட அம்மா வீட்லயும் சரி, மாமியார் வீட்லயும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தட்டு தான் வைப்பாங்க. 5 தட்டு அந்த மாதிரி 3 தட்டுலாம் வைக்க மாட்டாங்க. ஒரு தட்டு தான் வைப்பாங்க. அந்த ஒரு தட்டுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் இருக்கும், பூ இருக்கும், 2 வெத்தலை பாக்கு, அவங்க கல்லு பாக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் வைப்பாங்க. கல்லுப்பாக்கு, வெத்தலை வச்சிருப்பாங்க, பூ வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அவங்க வந்து இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி நிறைய காசெல்லாம் வைக்க மாட்டாங்க. 501 ரூபாய், 1001 ரூபாய் அந்த மாதிரி ஒற்றைப்படையில முடியுள்ள எண்கள் வந்து அந்த மாதிரி ஒற்றைப்படையில முடிகிற எண்களை வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில்லற நாணயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த நாணயங்கள் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கோல்டு காயின் யூஸ்வலாக வாங்குவேன். அப்படின்றதுனால நான் கோல்டு காயின், சில்வர் காயின் நான் வைக்கிறேன். என்னோட அம்மா வீட்டில் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற நகையை பாலில், பச்சை பால் இருக்கு இல்லைங்களா, காய்ச்சாத பால், அதில் வந்து கழுவிட்டு மறுபடியும் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அந்த நகையை வந்து தான் அவங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி, இது வந்து யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வைக்கிற பழக்கம் உண்டு. எங்கள் மாமியார் வீட்லேயும் இந்த பழக்கம் உண்டு. ஸோ இது வந்து ஒரு தட்டில் வைப்பாங்க, எல்லாமே சேர்த்து ஒரு தட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வைப்பாங்க. தானியங்கள் அதெல்லாம் வந்து அவங்க வைக்க மாட்டாங்க. என்னோட அம்மா வீட்லயுமே சரி, மாமியார் வீட்லயுமே சரி, குலதெய்வம் வந்து பெண் குலதெய்வம். அதனால மஞ்சள், குங்குமம், வளையல் இது எல்லாமே கண்டிப்பா அந்த தட்டுல வந்து இடம்பெறும். அதே மாதிரி தான் நானும் வச்சிருக்கேன். பட் நான் அடிஷ்னலா ஒரு 5 to 5 இயர்ஸ்க்கு மேலேனே சொல்லலாம். கல்யாணம் ஆன புதுசுல நான் ஒரு தட்டு தான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி மாத்தி இந்த மாதிரியே செய்ய ஆரம்பிச்சேன். பட் இது எனக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெல்லம் வைப்பேன். வெல்லம் அது வந்து தித்திப்புக்காக. ஸோ வெல்லம், கல்லுப்பு, பச்சை அரிசி, புளி, அதுக்கப்புறம் பருப்பு வகைகளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு, தட் மீன்ஸ் உளுத்தம் பருப்பு வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து துவரம்பருப்பு இல்லை பாசி பருப்பு, இந்த 2 பருப்பில் எது வேணாலும் வைக்கலாம். நான் வந்து பாசி பருப்பு வச்சிருக்கேன். அதாவது நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பு வச்சிருக்கேன். இது வந்து தானிய வகைகள். அந்த வருடம் முழுவதும் நமக்கு வந்து தானியங்களுக்கு எந்த குறைவும் வரக்கூடாது, சாப்பாட்டு விஷயம் நமக்கு எல்லாமே நல்லதான் கிடைக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா அதுல அறுசுவையும் கலந்துரும் உங்களுக்கு. அதனால அந்த அறுசுவைக்காகவும் இந்த தானியங்கள் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழ வகைகள்ல முக்கணி அப்படின்னா மாப்பழா, வாழை, இதுதான் முக்கணி. நம்ம தமிழ் மரபுல சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம கொண்டாட போறது தமிழ் புத்தாண்டு. ஸோ அதனால மாம்பழம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் பலாப்பழம். வாழைப்பழம் ஏன் பச்சை கலர்ல இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா அது வந்து மறுநாள் காலையில பழுத்துரும். ரொம்ப ரொம்ப டிமாண்ட். பலாப்பழமும் ரொம்ப டிமாண்டு, வாழைப்பழமும் ரொம்ப டிமாண்டு. மாம்பழம் வந்து ஓரளவுக்கு எனக்கு கிடைச்சிது, அந்த அளவுக்கு டிமாண்டான்னு எனக்கு தெரியல. பட் பலாப்பழமும் வாழைப்பழமும் செம்ம டிமாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால எனக்கு கிடைச்சதை நான் வாங்கிட்டு வந்தேன். பலாப்பழம் செம்ம ரேட்டு.
நான் வாங்கிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா அதில் 2 சொலை தான் இருக்கும். அது 85 ரூபாவோ 95 ரூபாவோன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். பயங்கர டிமாண்டு. அதுக்கப்புறம் நான் வந்து என்கிட்ட இருக்கிற எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு. என்னன்னா இந்த காசெல்லாம் நமக்கு வரும்போது ஒரு ஹேபிட்ல 2 ஹேபிட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடையில போய் காசு வாங்கும்போதோ, இல்ல எனக்கு யாராச்சும் வந்து காசு குடுக்குறாங்க அப்படின்னா, எங்க வீட்லயோ, இல்ல என் கணவரோ, இல்ல என் சிஸ்டர் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அவளும் எனக்கு சம்டைம்ஸ் வந்து, "இந்தாடி இந்த காசு இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட குடுப்பா. ஸோ அந்த மாரி அவ எனக்கு குடுக்குற காசு, என் ஹஸ்பண்ட் எனக்கு குடுக்குற காசு, வீட்ல எங்க மாமா, மாமி எல்லாம் வந்து சம்டைம்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு வராங்க. வீட்டு பெரியவங்க இல்லைங்களா, அவங்க வந்து காசு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி குடுக்கும்போது, என்னோட சேலரியில ஏதாச்சும் நான் வித்ட்ரா பண்றேன் அப்படின்னா, இந்த புதுசா புத்தம் புது நோட்டு இருக்கும் இல்லைங்க, அத வந்து எனக்கு செலவு பண்ண மனசே வராது. இந்த செலவு நோட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப புதுசா அப்படியே அயர்ன் பண்ண மாதிரி இருக்கும். அந்த நோட்டு வந்து எனக்கு வந்து செலவு பண்ண மனசே வராது. அத தூக்கி தூக்கி அப்படியே சேவிங்ஸ் மாரி ஒரு இதுல போட்டு நான் வச்சிருவேன். அத மடிக்க கூட மாட்டேன். 2ஆவோ 4ஆவோ மடிப்பாங்கல்ல, அந்த மாரி மடிக்காம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வச்சிருவேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஹேபிட் வந்து, இது எனக்கு இந்த இது வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த புது நோட் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கிற ஹேபிட். எங்க பாட்டி ஃபர்ஸ்ட் காசு குடுத்தாங்க எனக்கு. அப்பத்துல இருந்து இந்த ரூ. 10 நோட்டு, ரூ. 5 நோட்டு எல்லாமே இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலுமே, இந்த ஹேபிட் வந்து எனக்கு குழந்தை அதான் நான் காசு வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கிற ஹேபிட். இன்னொரு ஹேபிட் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஆஃபீஸ்ல என்னோட கொலீக் வந்து சொல்லிக் குடுத்த ஒரு ஹேபிட். என்னன்னா, லாஸ்ட் 3 நம்பர் வந்து ஒரே மாதிரி முடியும். இப்ப 2னா 3 2ஆ இருக்கும். 4னா 3 4ஆ இருக்கும். 5னா 3 5ஆ இருக்கும். இது வந்து எனக்கு என் ஆஃபீஸ்ல என்னோட கொலீக் ஒருத்தர் வந்து சொல்லிக் குடுத்தாரு. அத வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு அது வொர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் நம்புவீங்களா? அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். பட் ஆனா எனக்கு வொர்க் அவுட் ஆகுதுல்ல. வொர்க் அவுட் ஆகுற விஷயத்த நம்ம செய்றதுல தப்பு கிடையாது. அதனால அந்த காசெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு, அதுல போய் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, கோல்டு வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அது வந்து பிராக்டிக்கலா உண்மையா பொய்யான்னு கேட்டா எனக்கு நடக்குது. 100% பிராக்டிக்கலா எல்லாருக்குமே நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அதுல இருந்து ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது அதுவும் ஒரு சேவிங்ஸா நமக்கு வந்து செட் ஆகுது இல்லைங்களா? செலவு பண்ணாம ஒரு நம்பரா இருக்கு நோட்டு அப்படின்னு கண்ல பார்த்தோம்னா, அத செலவு பண்ண தோணாம எடுத்துட்டு போயிட்டு நம்ம சேவிங்ஸ்ல வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகுதுல்ல. ஸோ அது வந்து எனக்கு புடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்காக தான் நான் அத பண்ணேன். சரி கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கோல்டு வாங்கும் போதெல்லாம் அந்த காசை எடுத்துட்டு போய் கொடுத்து நான் கோல்டு வாங்குவேன். அந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு அடிக்கடிக்கு அந்த மாதிரி கிடைக்கும் போதெல்லாம் நான் பல்கா சேர்த்து வச்சுட்டு எடுத்துட்டு போய் நான் கோல்டு வாங்கினேன். அதை வேற எதுக்குமே நான் வந்து செலவு பண்ணல. ஸோ காசு சேவிங்ஸ்க்காக வந்தது, அதை அப்படியே கோல்டு வாங்கி மறுபடியும் சேவிங்ஸ்ல தான் நமக்கு வருது. ஸோ அதனால நான் அதை ஃபாலோ பண்றேன். இதை என் சிஸ்டருக்கும் நான் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு சொன்னாங்கடி, நான் இந்த மாதிரி பண்றேன் சந்தியா, நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னடி இதெல்லாம் நம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ட்ரை பண்ணி பாரு, எனக்கு தான் ட்ரை ஆகுது இல்ல, ஒரு வேளை ஓகே ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலனாலும் ஏதோ ஒரு அமௌண்ட் நமக்கு சேவிங்ஸ்ன்னு உட்காருது இல்ல, அது வரைக்கும் நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவட்டையும் சொன்னேன். அது என்னமோ கரெக்ட் லாஜிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து அந்த மாதிரி சேவ் பண்ண ஆரம்பிச்சா. இது வந்து எப்பத்துல இருந்து பண்றோம்னா ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆனோடனே இதே விஷயத்த அவ ஹஸ்பண்ட் கிட்டயும் அவ சொன்னான். இப்ப அவருமே இந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தாருன்னா எடுத்துட்டு வந்து என் சிஸ்டர் கிட்ட கொடுத்துருவாரு. என் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் கடைக்கு போகும்போதோ இல்லை எதா அப்படின்னா அந்த அந்த நம்ம சீரியஸ் வந்து லாஸ்ட்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரேவா நீ இந்த நோட்டு கேட்பல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாரு. பட் அல்டிமேட்டா நம்மளோட கோல் என்ன? சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸுக்கு ஏதோ ஒன்று செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டை தான் வந்து தமிழ் நியூ இயர் அப்போ நான் வந்து தட்டில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. அது பார்க்க தான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக தெரியும். பட் ஆனால் வந்து கம்மியான அமௌண்ட் தான். அதை நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட்டையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ஹெவி அமௌண்ட்டாக தெரியும். இன்ஸ்டன்ட்டாக எதுவுமே கையில் வர்றது கிடையாது. எல்லாமே சேவிங்ஸில் நான் எடுத்து வச்ச அமௌண்ட்டை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வைக்கிற அமௌண்ட் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, செலவு பண்ண மாட்டேன். இதை வந்து பிரோஜனமாக கோல்டாவோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ்க்காகவோ தான் நான் யூஸ் பண்ணுவேனே தவிர, மேபி மற்ற இதுக்காக நார்மலாக டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம செலவு பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது நான் பண்ணுற ஒரு ஹேபிட். என் சிஸ்டரும் இதையே தான் ஃபாலோ பண்ணுவா. ஸோ நாங்கள் இதை பண்ணுறதுனால சேவிங்ஸ்ன்னு ஏதோ ஒன்று எங்ககிட்ட நிற்கிது அப்படின்றத நாங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ என் ஹஸ்பண்டும் சரி அவளோட ஹஸ்பண்டும் சரி ஓகே சம்திங் ஏதோ அவங்க சேவ் பண்ணுறாங்க, அவங்களும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இதை நான் ஜஸ்ட் ஒரு எதுக்கு சொன்னேன்னா, அது பார்க்கும் போது எனக்கு இது தோணுச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணேன். அடுத்தது வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, இந்த திங்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு எப்பவுமே நான் வந்து தமிழ் நியூ இயருக்கு முன்னாடி நாள் தான் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவேன். இந்த மாதிரி வீடு கிளீன் பண்றது,
பூஜை பாத்திரம்லாம் விளக்குறது அது எல்லாமே நான் பண்ணுவேன். பட் எனக்கு ஆஃபர்ஸ் இருந்ததுனால என்னோட ஆஃபீஸில் தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷனும் இருந்துச்சு. அதை நான் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் தான் அது ரெஸ்பான்சிபிள் பர்சன். நாங்கள் கண்டிப்பாக 100% இருந்தே ஆகணும். அதுவும் இல்லாமல் எனக்கு கண்டினியூஸ் மீட்டிங்ஸும் அன்றைக்கி இருந்ததுனால ஹெவி ஒர்க் லோடு அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ செலிப்ரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால நான் ஈவினிங்கில் தான் பண்ணேன். அந்த ஒரு ரீசனுக்காக என்னால் மண்டே ஃபுல் ஆக்கியபைடு இன்ட்டு ப்ரொஃபஷனல் கேரியர் ஃபுல்லாக ப்ரொஃபஷனலில் நான் ரொம்ப ஆக்கியபைடாக விஷயங்கள் இருந்ததுனால நான் அன்னைக்கு வீட்டில் பண்ண வேண்டிய சில விஷயங்கள், தட் மீன்ஸ் ப்ரிப்பரேஷன், வீடை க்ளீன் பண்ணுறது, விளக்கு பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கிறது, கிச்சன் கிளீனிங், இது எதுவுமே நான் பண்ணலை. ஆனால் சண்டே ஓரளவுக்கு நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சண்டே நான்வெஜ் அதுக்கப்புறம் நாங்கள் செய்யலை. ஸோ அதனால கிச்சன் கிளீனிங் எல்லாம் சண்டே முடிஞ்சிருச்சு. டியூஸ்டே அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பூஜை பாத்திரம் விளக்குறது, வீட்டெல்லாம் பெருக்கி துடைக்கிறது எல்லா வேலையுமே பண்ணேன். செவ்வாய்க்கிழமையில வீட்டை பெருக்கி துடைக்கலாமா, அது தப்பு தானே, நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அன்னைக்கு விசேஷ நாள் இல்லையா, விசேஷ நாள்ல பண்றது எனக்கு எதுவும் தப்பா தெரியல. எங்க வீட்டுல யூஸ்வலா விசேஷ நாள் வந்துச்சு அப்படின்னா பண்ணுவாங்க. புதன்கிழமை விசேஷ நாள், காலையிலேயே பூஜை பண்ணணும்னா என்ன பண்ண முடியும், செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா பண்ணிதான் ஆகணும். இப்ப சனிக்கிழமை விசேஷம்னா காலையிலேயே பூஜை பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணிதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம பண்றோம் இல்லைங்களா. ஸோ சேம் தான், நான் செவ்வாய்க்கிழமை தான் பண்ணேன். பூஜை வந்து பாத்தீங்கன்னா நான் ஈவினிங் தான் பண்ணேன். மார்னிங் வந்து நான் பூஜை பண்ணலை. எங்கள் வீட்டில் வந்து தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து நான்வெஜ் பண்ணுவாங்க. பட் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், என்னோட மேரேஜுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் குலதெய்வம் பூஜை, லக்ஷ்மி பூஜை எல்லாம் பண்ணுறதுனால, லக்ஷ்மி பூஜைனா ஆப்வியஸாக பெருமாளோட பூஜை இருக்கும் இல்லைங்களா. லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுவேன். லக்ஷ்மி பூஜைனா பெருமாளுக்கு பூஜை பண்ணியிருந்தா லக்ஷ்மிக்கு பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனாலையும், இன்னொன்று எங்கள் வீட்டில் இல்லாத வழக்கமாக நான் பண்ணுறது, சாய்பாபாவையும் ஐயப்பனை வந்து எங்கள் வீட்டில் கார்த்திகை மாதத்தில் தான் வைப்பாங்க, ரெகுலரா வைக்க மாட்டாங்க. ஆனா நான் என்னோட பூஜை ரூம்ல ஆஞ்சநேயரையும் ஐயப்பனையும் சாய்பாபாவையும் ரெகுலரா டே டு டே பூஜை ஆக்டிவிட்டிஸ்லயே நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து நான்வெஜ்ஜஸ் வந்து வேண்டாம், பூஜையில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நான்வெஜ் நான் பண்ணலை. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதுதான் பண்ணேன். இதுல வந்து நான் உப்பு தீபம் அன்னைக்கு வந்து ஏத்தினேன். உப்பு தீபம் வந்து ஏத்தினதுக்கான ரீசன், எப்பவுமே லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேரர் பூஜை எல்லாம் பண்ணும்போது உப்பு தீபம் வந்து கம்பல்சரி நான் பண்ணுவேன். அது எனக்கு பயங்கர ரிசல்ட் கொடுத்துருக்கு. அது அப்படி என்னங்க உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்றதெல்லாம் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதெல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் ஹாப்பியா ஷேர் பண்றேன். என்னோட லைஃப்லயும் சரி, என் சிஸ்டரோட லைஃப்லயும் சரி, நாங்க எதிர்பார்த்த 2 விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமா நடந்துச்சு. அதனால நானும் ஹாப்பி, அவளும் ஹாப்பி. ஸோ ஏன்னா அது எங்களை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நோக்கி கொண்டு போற ஒரு விஷயங்கள். அது எங்க 2 பேருக்கும் சைமல்டேனியஸா ஃபர்ஸ்ட் எனக்கு ஆச்சு, ஒரு 3-4 மாசத்துல அவளுக்கு ஆச்சு அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ அதனால இதெல்லாம் நாங்க பண்ணி, ஏன்னா அவளுமே அவளோட பூஜை ரூம்ல இதெல்லாம் பண்ணுவா, நானுமே பண்ணுவேன். ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமைனா கம்பல்சரி வெத்தலை தீபம். அதுவும் அன்னைக்கு தமிழ் நியூ இயர். எனக்கு ரொம்ப பிடிச்ச என் ஃப்ரெண்ட் ஐயப்பன் என்னோட ஃப்ரெண்டு, முருகரும் என்னோட ஃப்ரெண்டுன்னு இதோட ப்ரீவியஸ் விளாக்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் இல்லைங்களா, அவருக்கு உகந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு முதல் வருடம் பிறக்கிறது அப்படின்றதுனால அன்னைக்கு வெத்தலை தீபம் போட்டாச்சு. தமிழ் நியூ இயருக்கு வெத்தலை தீபம் போடுவீங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை வந்ததுனால நான் வெத்தலை தீபம் போட்டேன். அதுவுமே நான் நெய் விளக்கு தான் நான் போட்டேன். ஓமன்ற விளக்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த விளக்குல தான் நான் வந்து நெய்யெல்லாம் விட்டு வெத்தலை தீபம் வந்து நான் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நான் போட்டேன். நீங்க வந்து எதுவும் பிரசாதம் செய்யலைங்களா அப்படின்னு கேட்பீங்க. நான் பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் தான் செஞ்சேன். ஏன்னா நிறைய வேலை இருந்ததுனால ரொம்ப பெரிய பிரசாதம் செய்யல. இருந்தாலும் திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு எசிடேஷன், நாளைக்கு தானே நம்ம எல்லா வேலையும் பண்ண போறோம், இன்கேஸ் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நாளைக்கு வந்து நான் நிறைய பிளான்லாம் வச்சிருந்ததுனால அடுத்தடுத்து வேலைகள் இருக்கே, பிரசாதம் செய்ய முடியலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஸ்வீட் வாங்கிட்டேன். ஆனா யூஸ்வலா வந்து தமிழ் நியூ இயருக்கு நான் ஸ்வீட் எப்பவுமே வாங்குவேன். ஏன்னா சித்திரக்கனி காணுதல்ல இனிப்பும் இருக்கணும். வெல்லம் தான் வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்பீங்க. வெல்லம் வந்து தானிய வகைகளை சார்ந்தது. வாழ்க்கை இனிமையா அமையணும், இனிமையா தொடங்கணும் அப்படின்றதுக்காக ஸ்வீட் வந்து நான் எப்பவுமே வைப்பேன். ஸோ அதனால ஸ்வீட்டும் அதுல வந்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு என்னோட நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவுமே அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். நார்மல் டேஸ்ல நான் யூஸ் பண்ணுவேன், அதனால பஞ்சகவ்ய விளக்கு. அதுக்கப்புறம் வந்து தசாங்கம் சாம்பிராணி, அது எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல என் பூஜை ரூம் எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசா இருக்கும். என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன ரீசன் என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் ஷேர் பண்றேன்.
ஸோ எனக்கு அன்னைக்கு வந்து பூஜை ரொம்ப மன நிறைவா மன திருப்தியோட நான் வந்து பூஜை பண்ணேன். ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டான டைமிங்ல வந்து போச்சு. ஈவினிங் வரைக்கும் நான் பண்ணதுனால வந்து நான் எப்பவுமே பூஜை பண்ணும்போது யூஷுவல் பூஜை பண்ணும்போதே நான் வந்து சாப்பிட மாட்டேன். பால், வெறும் பால், பழம் அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் பூஜைங்கள்லாம் வரும்போது சுத்தமா அது கூட சாப்பிட மாட்டேன். பாலோ, பழமோ அதெல்லாம் கூட எதுவுமே சாப்பிட மாட்டேன். வெறுமனே தண்ணி மட்டும் தான் போகும். அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கொண்டு போயிட்டேன் நான் பூஜைய. ஸோ அதனால வந்து மார்னிங்ல இருந்தே நான் எதுவுமே சாப்பிடல. அதனால என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்து ஒரு பிளான் வச்சிருந்தேன். இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். என் ஹஸ்பண்ட் "நீ சாப்பிட்டுட்டு வா. அப்பதான் நான் கூட்டு போவேன். இல்லன்னா நான் உன்ன கூட்டு போமாட்டேன்" அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பூஜைய முடிச்சுட்டு, இதுல என்னன்னா நான் சாப்பிடலன்றதுக்காக அவருமே சாப்பிடல. காலையில இருந்து அவருமே கொலை பட்னி. ஒண்ணுமே சாப்பிடல. என்ன மாரி அவருமே தண்ணிய குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எனக்கும் பார்க்க பாவமா இருந்துச்சு. நான் பல தடவ சொன்னேன், "நீங்க போய் சாப்பிடுங்க." ஏன்னா சாப்பாடெல்லாம் பண்ணியாச்சு. சமையலுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியாச்சு. ஏன்னா நான் தான் விரதம். வீட்ல மத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்கலாம் சாப்பிடணும். அதனால நான் எல்லாருக்கும் பண்ணியாச்சு. பட் அவரு "நான் சாப்பிடல. நல்ல நாள் அதுவுமா நீ சாப்பிடாம இருக்கியே. நீயும் வந்து சாப்பிடு. நீ மட்டும் இப்படி தனியா இருக்கன்னு" சொல்லிட்டு அன்னைக்கு அவருமே சாப்பிடல. சரின்னு சொல்லிட்டு அவருக்காக அப்படியே பூஜையெல்லாம் என் கூட அவரும் அன்னைக்கு இந்த வருஷம் தமிழ் நியூ இயர்க்கு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து விரதம் இருந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சாமியை கும்பிட்டுட்டு திருப்தியா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து அடுத்து என்னன்னா எனக்கு சொல்வேன் இல்லைங்களா, எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. ஒரு விசேஷ நாளை காரணமா காமிச்சு அட்லீஸ்ட் ஒரு சிறு துரும்பாச்சு நம்ம வந்து சேர்க்கணும். மற்ற நாள்ல நம்மளால சேர்க்க முடியலையோ விசேஷ நாட்களை கணக்கு காமிச்சாச்சு ஒரு சிறு குண்டு பணியாச்சு சேர்க்கணும் அப்படின்றது எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க லைஃப்ல அவங்க அது ஃபுல்லா பண்ணாங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, என் தங்கச்சிக்குமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து எந்த ஒரு இது வேணாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு விசேஷ நாள் வந்தாலும் அதை காரணமா வச்சு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லி ஏதாச்சும் ஒரு சின்ன சேவிங்ஸ் ஆச்சு பண்ணுவேன். என் சிஸ்டரும் அவளோட மேரேஜுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா எங்க பாட்டி எங்க 2 பேருக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு தங்கம் விற்கிற விலை ரொம்ப ஷாக் ஆயிட்டேங்க. அன்னைக்கு போய் கேட்கும் போது என்னடா கோல்டு இவ்வளோ விலை விற்கிதே, கோல்டெல்லாம் இனிமே அப்படின்னு நிமிர்ந்துதான் பார்க்கணும் போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் வந்து கோல்டு வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஓரளவுக்கு அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு போயிட்டு 1 கிராம் தங்கமாச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு 1 கிராம் கோல்டு காயினை ஜிஆர்டில இருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு சேவிங்ஸா. அதுக்கப்புறம் தமிழ் நியூ இயரோட ஃபைனல் டச் என்னோட முருகன் அவரோட கோயிலுக்கு போயிட்டு அவரை மன திருப்தியோட ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட அவருக்கு ஒரு விசேஷம் சொல்லி சூப்பரா சாமி கும்பிட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.